நெடுங்காலமாக கோயிலை வைத்து யாரெல்லாம் வந்து உழைக்காமல் பிழைப்பு நடத்துகிறானோ, கருவறைக்கு நீ வரக்கூடாது என்கிறானோ, தமிழ் நீச பாஷைன்னு எவன் சொல்கிறானோ, இந்த அயோக்கியர்கள் தான் கோவிலை வைத்து வருடக்கணக்காக நூற்றாண்டுகளாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், இஸ்லாமியர்கள் கொள்ளையடிச்சான்னு சொல்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா, இவங்க வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க இவங்க என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த 10 பேர் வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள்ல 2 பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கிறாங்களாம். இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு, 2 பாயை வந்து தேவஸ்தானம் மெம்பர் ஆக்குவாங்களா? இந்த சொத்துக்களை பூரா இவன் என்ன சொல்றான், இப்ப அதுக்கு ரெக்கார்டு இருக்கா, 5 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து இஸ்லாமியராக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்டா? அப்ப நான் ஒருத்தர் இஸ்லாமியரா வாழ்ந்தாரா வாழலையாங்கிறதுக்கு யார் சர்டிஃபிகேட் தருது? பிஜேபி ஆஃபீஸில் போய் தருவாங்களா? கமலாலயத்தில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்களா இவர் இஸ்லாமியரா இல்லையான்னு சொல்லுங்க. இப்போ ஜக்கி வாசுதேவுடைய இடத்துல வந்து பல முறைகேடு நடந்திருக்கு, சரியாக நிர்வகிக்கப்படலை. ஜக்கி வாசுதேவனுடைய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்களா? அரசாங்கம் எடுத்துக்குவாங்களா? ஆறுமுகம் வீட்டில் ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சா, லோக்கல் கேஸ். அகமது வீட்டில் ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சா இன்டர்நேஷனல் கேஸுங்க. அல் கொய்தால இருந்து இருக்கிற எல்லா எந்த வாய்க்கில நுழையாத பேரெல்லாம் சொல்லி சர்வதேச சதி திட்டத்தின் ஒரு பகுதி. சாலை ஓரம் ஒருத்தன் வருஷத்தில் ஒரு நாள் பெருநாள் தொழுகைக்கு சிறிய பள்ளிவாசல் இருக்கும், அந்த சாலை ஓரத்தில் இடம் பத்தலைன்னா அவன் தெருவில் ஒரு 10 நிமிஷம் தொழுதான்னா அவனுக்கு பாஸ்போர்ட்டை பறிச்சுக்குவேன், டிரைவிங் லைசன்ஸை பறிச்சுக்கிருவேன்னு சொல்லக்கூடிய அயோக்கியர்களுடைய தேசம் அது. திமுக மேல ஒரு கொலைவெறி பாய்ச்சல் நிகழ்த்துறாரு. ஆனா ஒன்றிய அரசு என்று வருகிற போது மாண்புமிகு மோடிஜி அவர்களே இந்த ஊர் பல பேருக்கு தண்ணி காட்டினது அப்படிங்கிறாரு. தண்ணி காட்டினது பூரா திராவிட இயக்கம். பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் வந்து மறைபொருளாகவே இருந்து விட்டு நாங்கள் அதிமுக அலுவலகம் திறப்பதற்கு தான் போறோம், பார்க்கத்தான் போறோம்னு சொல்லிட்டு மாலையில் அமித்ஷாவை பார்த்தபோது ஒரு தலைவனுக்கான நம்பகத்தன்மையை வந்து அவர் இழந்து விட்டார். தலைவனுக்கான எந்த தகுதியுமே இல்லை, நான் தற்குறி தான், நான் தலைவன் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அந்த தன்மையோட தான் அவர் நடந்திருக்கிறார். எடப்பாடியினுடைய கோரிக்கை ஏற்று அண்ணாமலையை தூக்கி குப்பத்தொட்டியில் வீசுவதற்கு தேசிய தலைமை முடிவெடுத்திருக்கிறார். அவர்களாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதை வந்து காண சகிக்காத காட்சியாக இருக்கக்கூடும்னால பில்டப் சிங்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தானே ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், தொண்டனாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற டைலாக் மூலமாக தன் தோல்வியை, தன்னுடைய அவமானத்தை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸோட கூட்டணியில் இருந்துட்டாங்க, அவங்க மீட்டு கொடுக்கல, அதை மீட்டு அவங்களால முடியலை, காங்கிரஸ் வேணாங்கிறதுக்கு தானே இல்லை பாஜகவுக்கு வந்து இந்திய வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அவரோட வலிமை மிக்க தலைவர்னு, வலிமை மிக்க 56 இன்ச்சா இருக்கிறவர் கட்சித்தீவை மீட்டு கொடுத்துட்டு நிரூபிச்சுட்டு தமிழர்கிட்ட ஓட்டு வாங்கட்டேன். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று மக்களவையில் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. இன்றைக்கி ராஜ்யசபாவில் வந்து தாக்கல் செய்கிறாங்க. வக்ஃபுவோட சொத்துக்களை பறிக்க மாட்டோம், மற்றவங்கள்ட்ட வந்து சொத்தை பறிக்கிறதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லுது. எப்படி பார்க்குறீங்க? வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று அவர்கள் பெயர் வைப்பதற்கு பதிலாக வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கும் சட்டம் சொல்லலாம். சட்டப்பூர்வமாக அபகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக உருவாக்கி தந்திருக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் என்ன பண்ணுவான்னா, இந்த இறுதி தீர்ப்பு சொல்கிறதுல இடத்துல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, கோர்ட்டில் போய் ஒரு இட தகராறு இருக்குது நமக்கு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப வினோதமான விஷயம், இந்த முறை வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் யார் முடிவு செய்வாங்கன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்வார் அப்படிங்கிறாங்க. இது வக்ஃபு சொத்து தானா அப்படிங்கிறத வந்து அவங்க நிரூபிக்கணும். இப்போ நீங்கள் வக்ஃபு சொத்துனா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து தெரியாது. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய செல்வந்தர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் பெரிய அளவில் உள்ளவங்க மட்டும் எல்லாரும் செல்வந்தர்களாக இல்லை, செல்வந்தர்களாக இருக்கிறவங்களில் ஒரு பகுதி என்ன செய்வாங்கன்னா, ஒரு நிலத்தையோ ஏதாவது ஒரு கட்டுமானம் போன்ற ஒரு பள்ளிவாசல், மசூதி, தர்கா, இது மாதிரியான அந்த அறப்பணிகளுக்கு எப்படி வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து கோவில் குளங்களையெல்லாம் எப்படி வந்து அரசர்கள் தானமாக கொடுத்தது அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் அது இந்தியாவில் ரயில்வேக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய சொத்தாக இருக்குது. இது பாஜக கண்ணை உறுத்துது. இவ்வளவு சொத்துக்கள் இவங்களை பராமரிக்கிறாங்களே, இதை முறையாக பராமரித்தா 3500 கோடி வருமானமே வருமே.
இது முறையாக செலவழிக்கப்பட்டா இது வந்து ஏன் அவங்க கையில் இருக்குது, அதை அபகரிக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ நம்ம எப்படி வந்து பாபர் மசூதிக்குள்ளே வந்து ராமர் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி வந்து இந்தியா முழுக்க ரத யாத்திரை என்கிற பேரில் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தி அதுக்குள்ளே கொண்டு போய் இரவாக வந்து லோக்கல் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பேசி சிலையை கொண்டு போய் வச்சு அங்கே தான் பிறந்தார்னு சொல்ல வச்சு அதை ஒரு கலவரமாக வகுப்பு கலவரமாக மாற்றி இப்போ கடைசியில் அது எங்களுக்கு தான் சொந்தம் அதோட விடலை, அடுத்த மசூதியை நோக்கி கிளம்புனாங்க, கிருஷ்ண ஜென்மபூமி போனாங்க இல்லையா? அப்போ மதுரா காசி அது வரிசையாக அவங்களுடைய திட்டங்களில் இருக்குது. அவுரங்கசீப் வரையும் வந்துருச்சு. அவுரங்கசீப் வந்து 350 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவுரங்கசீப்பு கல்லறையை இன்னைக்கு உடைப்போம் வாங்க அப்படின்னு இளைஞர்களை வந்து இந்தியாவில் 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, ரொட்டிக்கு வழி இல்லை, அவனுக்கு வேலை கொடுக்க வக்கில்லாத இந்த ஒன்றிய அரசாங்கம், அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு பதில் சொல்ல திக்கு திணறுகிற இந்த அரசாங்கம் எல்லார் மேலேயும் வந்து சிறிய குறுந்தொழில்கள் பண்ணுறவன் சிறு தொழில் பண்ணுறவனுடைய மேலையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து வரிகளை போட்டு ஜிஎஸ்டியை போட்டு அவன் தொழிலே நடத்த முடியாமல், நீங்கள் ஹோட்டல்லாம் பாருங்கள் இப்போ உணவுப் பொருட்கள் விலையில் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. நீங்கள் எந்த இது போனீங்கன்னாலும் நீங்கள் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் காஃபி சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 45 ரூபா 33 ரூபா 37 ரூபா போட்டு அவன் டிப்ஸ்லாம் கணக்கு பண்ணும்போது 50 ரூபா ஒரு காஃபி 50 ரூபா. சைவ சாப்பாடுலாம் வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லேயே. ரோட்டு கடைகளில் கூட இன்றைக்கி வந்து அவனுக்கு பொருளாதாரம் கட்டுப்படி ஆகலை. இப்போ இந்த டோல்கேட்டுக்கு வரியை ஏற்றி விட்றாங்க. எல்லாமே எதில் போய் விடியும்? அந்த 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 சாலை வழியாக கிடக்கக்கூடிய காய்கறியிலேருந்து எல்லாத்து மேலேயுமே அந்த வரி வந்து ஏறி நிற்கும். மறைமுக வரின்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுறான்னா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மக்களுக்கு நினைவுக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கு, இந்த அவலமான ஆட்சியினுடைய துயரங்களுக்கு எதிர்குரல் வந்து விடாமல் இருப்பதற்கு மதவாதத்தை இவன் எப்போவுமே கையில் வச்சுருக்கான். சரி இப்போ வந்து அவுரங்கசீப்பு கல்லறையை உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, காலையில் டீசல் விலை குறைஞ்சிருமா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா, இளைஞர்களுக்கு வந்து 40 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கேன் அவனுக்குலாம் வேலை கிடைச்சிருமா? வேலை கிடைக்கும்னா சொல்லுங்கள், அவுரங்கசீப்பு கல்லறையை கூட உடைங்க, ஏதாவது ஒரு தீர்வு வருமா? பொய்யான ஒரு திசை மாற்றம். எதற்காக இதை வந்து ஆதரிக்கக்கூடாது? இப்போ வக்ஃபு வாரிய சட்டத்தில் என்ன பண்ணுறான்னா வக்ஃபோர்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வக்ஃபு வாரிய உறுப்பினர்களுடைய அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன வேலை? அந்த நிர்வாகம் பண்ணுறது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பள்ளியாசல் எழுதி கொடுத்துருக்கிறாரு, ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் கடை கட்டி வாடகை வசூல் பண்ணுவாங்க. அந்த வசூலை வச்சு தான் அந்த பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகை, அந்த பள்ளிவாசலினுடைய அந்த தலைமை வழிபாட்டுக்கான அந்த இமாம் என்று சொல்லக்கூடியவருக்கு மாத சம்பளம், அதை மெயின்டைன் பண்ணுறது, கரண்ட்டு பில்லு, இதெல்லாம் ஒரு விசேஷங்கள் நடக்குது. அதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து ரம்ஜான் பெருநாள் நடக்குது, ஏதோ ஒரு விசேஷங்கள் நடக்குது இல்லையா? இது எல்லாத்துக்குமான செலவினங்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அது போக அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணம், இறப்பு போன்ற வைபவங்கள் நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு பொதுநலன் சார்ந்த விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருப்பாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வாகனம் வந்து அவசர வாகனம் வந்து பல இடங்களில் ஆம்புலன்ஸ் ஓடும். அதை பார்த்து 108 வந்துச்சு. அதுதான் இவங்க தான் முன்னோடியாக இருந்தாங்க. அப்போ இது மாதிரி வந்து அறப்பணிகள் செய்வதற்கு இதுதான் வந்து கோவில் குளத்தில் அன்னதானம் வழங்குறதும் அதே கணக்கு தான். சரியா நிர்வகிக்கப்படலை, மற்றவங்கள்ட்ட சொத்தை பிடுங்குறாங்க, எந்த சொத்தை வேணாலும் சொல்லி வக்ஃபு சொத்துன்னு அடையாளப்படுத்துகிற மாதிரி. சரியாக நிர்வகிக்கப்படக்கூடிய கோவில்களெல்லாம் அவங்க அடையாளம் கண்டாங்களா? இப்போ ஜக்கி வாசுதேவனுடைய இடத்துல வந்து பல முறைகேடு நடந்திருக்கு, சரியாக நிர்வகிக்கப்படலை. ஜக்கி வாசுதேவனுடைய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்களா? அரசாங்கம் எடுத்துக்கிடுவாங்களா? பொதுநலன் சார்ந்து எடுத்துக்கிடுவாங்களா? இப்போ நீங்கள் அந்த கணக்கு போனால் சரியாக நடைபெறலைங்கிறத யார் சொல்கிறது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் சொல்கிறது? மத கலவரத்தை தூண்டி வந்து குஜராத் மண்ணில் வந்து சொந்த மண்ணிலேயே ஆயிரக்கணக்கான பேரை அகதிகளாக்கி பல ஆயிரம் பேரை கொன்று குவித்த ஒரு மத விரோத ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள், கலவர ஆட்சியை நடத்தக்கூடியவன், காஷ்மீரை துண்டாடியவன், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை செய்யக்கூடியவன், சாலையோரம் ஒருத்தன் வருஷத்தில் ஒரு நாள் பெருநாள் தொழுகைக்கு சிறிய பள்ளிவாசல் இருக்கும், அந்த சாலை ஓரத்தில் இடம் பத்தலைன்னா அவன் தெருவில் ஒரு 10 நிமிஷம் தொழுதான்னா அவனுக்கு பாஸ்போர்ட்டை பறிச்சுக்கிருவேன், டிரைவிங் லைசன்ஸை பறிச்சுக்கிருவேன்னு சொல்லக்கூடிய அயோக்கியர்களோட தேசம் அது. என்ன ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு அறம் இருக்கிறதா அவங்ககிட்ட? இப்போ நீங்கள் கடைசியில் பாருங்கள், ஒரு அரசாங்கத்துக்கு என்ன வேலை? வீடு கட்டி கொடுக்குறது தான் அரசாங்கத்தோட வேலை. புல்டோசர் வச்சு இடிக்கிறது ஒரு அரசாங்கத்தோட வேலையா? உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் வச்சு இடிக்கிறது, அதை பாராட்டி வேற பிரதமர்லாம் பேசினார். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று, புல்டோசர் வழியாக பேச வேண்டும் என்ப, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கலவரக்காரர்கள் வந்து சமூக விரோதிகள்லாம் சட்டத்தினுடைய ஆட்சியை வந்து தவறாக பயன்படுத்துகிற ஒரு இடம் வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா,
இவங்க வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க இவங்க என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த 10 பேர் வக்ஃப் வாரிய உறுப்பினர்களில் 2 பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கிறாங்களாம். இதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது, 2 பாயை வந்து தேவஸ்தானம் மெம்பர் ஆக்குவாங்களா? எல்லா தரப்பையும் நடைமுறையில் சாத்தியம் இருக்கா? தேவாலயம் இருக்குது, தேவாலயத்தில் வந்து யாராவது வந்து வந்து இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வந்து அந்த சர்ச்சு கமிட்டியில் வந்து நிர்வாகத்தில் வந்து எங்கேயாவது போடுவாங்களா? இதுக்கு என்ன அவசியம் இருக்குது? தனியார் சொத்துலையா அது? ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வாழ்நாளில் சம்பாதிச்ச சொத்தில் அவன் ஒரு அந்த சமூகத்தில் வசூல் பண்ணி பல இடங்களில் வந்து பள்ளிவாசல் கட்டுவாங்க, பல இடங்களில் வந்து அந்த வழிபாட்டு ஆலயங்களை உருவாக்குறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து தானே, அதில் அவங்க தானே நிர்வாகம் பார்க்குறாங்க. இதில் என்ன முறைகேடுன்னு யாராவது புகார் அளிச்சாங்களா? வெளிப்படைத்தன்மை இல்லை. எல்லா தரப்பையும் நாங்கள் கொண்டு வர்றோம். சியா பிரிவு, சன்னி பிரிவு, பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள அதில் தான் பெரிய தந்திரம் இருக்குது. அதாவது இஸ்லாத்தில் வந்து ஜாதிகள் கிடையாது, ஆனால் பிரிவுகள் இருக்குது. ஜாதி கிடையாது, பிரிவு இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஆணவ கொலையெல்லாம் நடக்குது, எல்லாருமே இந்து தான். ஆனால் ஒருத்தன் ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னா கொலை நடக்குதுல்ல, அது மாதிரியான போக்கு இல்லை. எல்லாத்துக்குமே இறைவன் ஒருவனேங்கிறது தான் இஸ்லாமிய கோட்பாடு. இந்த வழிபாட்டு முறையில் அவன் பின்பற்றக்கூடிய தத்துவத்தில் சில வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாட்டை கூர்மைப்படுத்தணும். அவனை வந்து முஸ்லிம்கள் கூட அந்த பிளவு அரசியலை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மெம்பர்ஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த முரண்பாட்டை கூர்மைப்படுத்தும். அது நட்பு முரண், பகை முரண் கிடையாது. அதை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். இப்போ 2 பேர் என்ன செய்கிறதுனா, இஸ்லாமியர் அல்லாதவரை மெம்பராக போடுறது. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ நீங்கள் முகலாயர் காலத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம ஊரை ஆட்சி செய்கிறப்ப அவனுக்கு நம்ம ஊர் வெயில் தாங்கலை. அவன் என்ன செஞ்சான், மலை பிரதேசங்களை கண்டுபிடிக்க ஏற்பாடு செஞ்சு கொடைக்கானல், ஊட்டிலாம் இருந்துச்சு. ஆனால் சாலை வசதியோடு இருந்துச்சா, பொதுமக்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சான்னா, ஒரு பழங்குடியின மக்கள் மட்டும் வாழுகிற இடமாக அது இருந்துச்சு. ஒரு வனப்பகுதி போல் இருந்துச்சு இல்லையா? அப்போ இவன் என்ன செஞ்சான், சாலையெல்லாம் போட்டு குளிர் பிரதேசத்தில் போய் அவன் கொஞ்ச நாள் போய் உட்காந்து அவனுக்கு அந்த குளிருக்கு இதமான தேநீர், அவன் தானே நமக்கு தேயிலை அறிமுகப்படுத்தினான். நம்ம நீச்சல் தண்ணி குடித்தவங்க தானே, நேற்று வடித்த சோத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஊற்றி வந்து மறுநாள் காலையில் மோர் உப்பு போட்டு குடித்து பழகினவங்க தானே நம்ம ஊருக்காரன் எல்லாரும். அப்போ அவன் தான் என்ன பண்ணான்னா, அவனோட கதகதப்புக்காக தேயிலை தோட்டங்களை அவன் வளர்த்தான். இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்சியை விட்டு போகிற போது 2ஆம் உலகப் போருக்கு பின்பு வந்து சாம்ராஜ்யம் விழுந்த பின்பு கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும், இங்கே தானே விட்டுட்டு போக முடியும். அது மாதிரி முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் அவன் வாழ்ந்த அரண்மனைகள், அவன் வாழ்ந்த செல்வாக்கு மிக்கதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எதனுடைய சொத்தில் சேரும் அப்படின்னா இந்த வக்ஃபில் தான் சேரும். ஓகே, பொது சொத்தாக மாற்றும் போது அவன் என்ன பண்ணுவான், இப்போ பள்ளிவாசல் கட்டினா அதை எங்கே யார்கிட்ட கொடுத்து போவான்? ஒரு அரசர் பள்ளிவாசல் கட்டினா யார்கிட்ட கொடுத்துப்போம்? கோயில் கட்டினா அந்த சமூகத்துக்கு தானே, அந்த இந்து மக்களுக்கு தானே கொடுக்க முடியும். சர்ச்சு கட்டினா கிறிஸ்தவன் தானே கொடுக்க முடியும். தானே யதார்த்தம். இதெல்லாம் சேருது. இந்த சொத்துக்களை பூரா இவன் என்ன சொல்கிறான், இப்போ அதுக்கு ரெக்கார்டு இருக்கா, 5 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து இஸ்லாமியராக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்டா? அப்போ நான் ஒருத்தர் இஸ்லாமியராக வாழ்ந்தாரா வாழலையாங்கிறதுக்கு யார் சர்டிஃபிகேட் தருது? பிஜேபி ஆஃபீஸில் போய் தருவாங்களா? கமலாலயத்தில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்களா, இவர் இஸ்லாமியரா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு? இப்போ நம்ம அதை எப்படி நிரூபிக்க முடியும்? அவங்க சொல்கிறத எப்படி நிரூபிக்க? அது நிரூபிக்க கூடாதுங்கிறது தானே அந்த சட்டமே. குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன பண்ணுவான்னா, உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பாவுக்கு அப்பா யார், அதுக்கு முந்தின ஆள் யார், அப்போ உனக்கு டீட்டெயில் சரியில்லை, அப்போ நீ வந்து அகதி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்னா குடியுரிமையை ரத்து செய்யணும். அதுக்கு தானே குடியுரிமை திருத்த சட்டம். அவன் வந்திருக்கிறவனை கணக்கெடுக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ விஷயம் கணக்கெடுக்காமல் இருக்குது. சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு எல்லாரும் கத்துறாங்க, காது கேட்காத மாதிரி இருக்காங்களா ஒன்றிய அரசாங்கம். எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருக்குது. மகளிர் உரிமை மசோதாலாம் குப்பை தொட்டியில் கிடக்கு, பார்ப்போம் பின்னாடி பார்ப்போங்கிறாங்க. அப்போ அத்தியாவசியமான அடிப்படையான தேவை சார்ந்த பிரச்சனைகளை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, இஸ்லாமியர் விஷயத்தில் இப்போ முத்தலாக்கு தடை சட்டம்னு, அது ஒரு உலகத்தில் ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டம். அது என்ன சட்டம்னா, அந்த மதத்தில் மன முறிவுக்கு அனுமதி இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆண் எப்படி வந்து நான் வேணான்னு சொல்கிறேன், அது மாதிரி பெண்ணுக்கும் உரிமை இருக்குது. பெண் வந்து ஒரு ஆணை நான் வந்து எனக்கு வேணாம், பிரிந்து போக நான் விரும்புகிறேன், அந்த மன முறிவுக்கு மன விலக்குக்கு ஒரு அனுமதி இருக்குது. அதை அந்த சமூகத்துக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறாங்க. அதில் முரண்பட்டவங்க யாராவது வழக்கு போடு, யாரோ ஒரு சாபான வழக்கு மாதிரி ஒரு முரண்பட்ட விதி விலக்கான வழக்கு வருதுல்ல, அந்த வழக்கை மையமாக வச்சு இங்கே ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ முத்தலாக்கு செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய கடுமையான குற்றம். அவனை தூக்கி ஜெயிலில் போடு, கடுங்காவலில் போடு, அவனை 3 ஆண்டு சிறையில் போடு.
போட்டுட்டு அவன் ஜீவனாம்சம் கொடு, நான் எங்கே கொடுப்பேன், ஜெயிலில் சம்பாரிச்சு அவன் வந்து அக்கௌண்ட்டில் அனுப்புவானா? அதை எவ்வளோ தந்திரம். அப்போ என்னன்னா இது பழிவாங்கிற நடவடிக்கை அது. ஆனால் அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, முத்தலாக்கு தடை சட்டத்தை அவங்க நிறைவேற்றினாங்கல்ல, எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? பெருசா இல்லை. பெருசாவா? வழக்கு பதிவே இல்லைங்க, பெரும்பகுதி கிடையாது, வேறு கேஸ் 99 கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? யாரும் அந்த சமூக நீ ரிப்போர்ட் பண்ணாதானே. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பல சட்டங்கள் பயன்பாட்டில் இல்லை. இப்போ தீண்டாமைக்கு எதிரான எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. தீண்டாமை ஒளிந்து விட்டதா? ஒளியலை. ஏன் ஒளியலை? நீ புகார் கொடுத்தா தானே ஒளிய. புகாருக்கு போக முடியாதவனு இருக்கான்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எல்லாருமா போய் பிசிஆரில் போய் வழக்கு போடுவேன், போட முடியாதுல்ல. அங்கே இருக்க எஸ்ஐ வந்து எஃப்ஐஆர் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவனா இருப்பான்ல. அப்போ நடைமுறையில் சமூக கட்டமைப்புக்குள்ளே ஊடுருவணும், அந்த சொத்துக்களை அபகரிக்கணும், இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு இந்த ஒரு நான் என்ன கேட்குறேன், யாராவது இஸ்லாமியர்கள் கோரிக்கை வச்சாங்களா? வக்ஃபு வாரிய சட்டத்தை வந்து திருத்தி கொடுக்கணும், இது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது, நாங்கள் ரொம்ப பின்தங்கிட்டோம், பல முறைகேடுகள், அப்படி யாராவது சொன்னாங்களா? இல்லை, மற்ற நாடுகளை விட இங்கே தான் அதிகமான சொத்து இருக்குது. ஆனால் அது ஏழை முஸ்லீமுக்கு அது ஏன் உங்களுக்கு கொடுத்ததுன்னு கேட்குறேன். ஏழை முஸ்லீம் போய் சேரலன்றாங்க. ஏழை முஸ்லீமுக்கு போகணுமா போகக்கூடாதாங்கிறத இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதற்காக வந்து அந்த வாழ்க்கையில் வந்து சமூக வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய பிரச்சனையா பாஜகவோட பிரச்சனையா? பாஜக ஏன் அந்த மத சுதந்திரத்தில் தலையிடுறான்? ஏன் அவர்கள் உரிமையில் தலையிடுறான்? ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வக்ஃபு வாரிய சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களின் சொத்துக்கள் அல்ல என்று படிப்படியாக அதை பொது சொத்துக்களாக மாற்றணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம் இருக்குல்ல, அதில் பல பேர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக உருவாவான்ல. இப்போ அவன் பூரா என்ன பண்ணுவான், உத்தரப்பிரதேசம், நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு அது புரியாது, உத்தரப்பிரதேசம் மாதிரி ஊர்களில் தீவிர இந்துத்துவ மனநிலை கொண்டவன், ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவன், ஒரு வக்ஃபு சொத்து சார்ந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுங்க, அவன் அரசுக்கு சொந்தம்னு சொல்லுவானா இல்லை வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் சொல்லுவானா? மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவு செய்யலாம்னா எதேச்சது அதிகாரம் தானே அது. ஒரு தனி மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக நீதி விசாரணை எங்கே எப்படி நடக்கும்? அது நடக்கக்கூடாதுங்கிறது திட்டம். அதனால் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்கிற பெயரில் எப்படி இவங்க வந்து திருத்த சட்டம்னு போட்டாங்கனாலே அது திருத்த சட்டம் கிடையாது. வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், ஒளிப்பதிவு திருத்த சட்டம், எல்லா திருத்த சட்டமுமே மக்களை வருத்தும் சட்டம் தான். அது ஒரு நாளும் மக்களுக்கான சட்டமாக இல்லை. அவர்களுடைய உள்நோக்கம் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் இதை அவங்க சட்டமாக்கிட்டாங்க அப்படின்னா இவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்காலத்தில் மத கலவரங்களுக்கு திட்டமிடுவாங்க. ஒரு சொத்தை அபகரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த பகுதி மக்கள் கிளர்ந்து எழணும். அப்போ இது இந்து முஸ்லீம் சண்டைக்கு வழிவகுக்கும். பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் மோதி கொண்டால் அந்த இரத்தத்திலே மறுபடியும் பாஜக குளித்து கரையேறலாம் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு மிக மிக மோசமான ஒரு கேவலமான சட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வக்ஃபு வாரியம் மூலமாக பிறரோட சொத்துக்களை வந்து வக்ஃபு சொத்துன்னு திருடிக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. டெல்லியில் உள்ள முக்கியமான இடங்களை வந்து 182 கட்டடம் வந்து வக்ஃபு சொத்துன்றாங்க. விட்டா பார்லிமெண்ட்டே கூட வக்ஃபு சொத்துன்னு காங்கிரஸ் விட்டுருக்கோம், நாங்கள் வராட்டி ஆட்சி வராட்டி அப்படின்றாங்க. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறவனுக்கு தான் திருடி பிறரை நம்பால்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன் கை திருடுது, அவன் கை எப்படி திருடாமல் இருக்கும்? அப்படி எந்த வக்ஃபு சொத்து வந்து யார் அபகரிக்க முடியும்? முதல்ல அபகரிக்க முடியுமா? முதல்ல யோசிச்சு பாருங்களேன். பிறர் சொத்தை வந்து இஸ்லாமியர்கள் ஒரு சிறு கூட்டமாக வாழ்கிறவர்கள் அபகரிக்க முடியுமா? முதல்ல எல்லா இடத்துலையும். அதாவது மற்ற ஆளுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போ சாதாரணமாக சொல்கிறேன், ஆறுமுகம் வீட்டில் ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சா அது லோக்கல் கேஸ். அகமது வீட்டில் ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சா இன்டர்நேஷனல் கேஸுங்க. அவன் அல் கொய்தாலேருந்து இருக்கிற எந்த வாய்க்கில் நுழையாத பேரெல்லாம் சொல்லி சர்வதேச சதி திட்டத்தின் ஒரு பகுதி. என்னையே உள்ள வந்துடும். பாலஸ்தீனா வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு ஒருத்தன் பதாக ஏந்தினாலே அவன் சர்வதேச பயங்கரவாதி. இந்த மண்ணில் மற்றவனுக்கெல்லாம் விசாரித்ததற்கு பின்பு நீதி வழங்கப்படும். இஸ்லாமியனா இருக்கிறவனுக்கு முதல்லையே தீர்ப்பு எழுதப்பட்டு தான் விசாரணை நடக்கும். அதனால இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் வந்து சும்மா ஒருத்தன் அமெரிக்கனுடைய எம்பசி இருக்குல்ல சென்னையில் தலைநகரில் மவுண்ட் ரோட்டில் ஒருத்தன் போய் ஃபோட்டோ எடுத்தான். அப்படின்னா தீவிரவாதி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து ஒரு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவில் இன்ஜினியர். அவன் கட்டிட கலைக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இந்த பில்டப் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பில்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குற ஆர்வத்தில் ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு ஃபோட்டோ எடுத்தான். அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க விசாரணைக்கு. சுவடு மன்சூர்னு ஒருத்தர் மதிமுகவில் இருந்தவர், பல இலக்கிய கூட்டங்களை நடத்தினவர். அவர் நடத்தின இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்ட பல கவிஞர்கள், கவியரங்கம், கருத்தரங்கம் எல்லாமே நடந்திருக்கிறது. அவர் இது மாதிரி இந்த பாலஸ்தீன விடுதலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல,
இது சார்ந்த கருத்துக்களை அவர் வந்து சில இதில் இணையதளங்களில் எழுதினாருன்னு அவரை ஒரு சர்வதேச பயங்கரவாதியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சோத்துக்கு இல்லாத ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் சர்வதேச பயங்கரவாதின்னு சொல்லி வழக்கு போட்டு அது ஒன்றுமே நிற்காது வழக்கு. ஆனால் அவரை தொடர்ந்து துன்புறுத்துவது, அவருடைய மகன்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி பொதுநலன் சார்ந்து பதிப்பகம் நடத்தினவர், சுவடு பதிப்பகம் நடத்தினவர், அவரை தீவிரவாதின்ட்டான். அது வழக்கு நிற்காது. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து சந்தேகத்தின் பேரால் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்கிறதும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சந்தேகத்தின் பேரால் 25 வயசில் கூட்டிகிட்டு போய் 40-45 வயசில் ஒரு குற்றம் நிரூபிக்கப்படலைங்கன்னா 20 ஆண்டு காலம் சிறையில் ஒருத்தன் இருந்துட்டு வெளியில் வந்து நிரபராதியாக இருக்கிறவன் வெளியில் வந்து இந்த வாழ்க்கையை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவேன், மறுபடியும் இந்த வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குவான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்துனா சிவனுக்கு எது சொத்து, சிவனுக்கு தான் அந்த உலகமே சொந்தம் அப்படின்னு வச்சுக்க கடவுள் நம்பிக்கை உடையவனுடைய பார்வையில். சிவன் சொத்து குலநாசம்னா என்னென்னா, பொது சொத்தை எவன் வந்து கை வைக்கிறானோ அவன் நாசமாக போவாங்கிறது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுடைய அத்தனை பேருடைய நம்பிக்கை கருத்து. பொது சொத்தில் கை வைக்கிறதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னா சிவன் சொத்து எப்படி குலநாசமாகுமோ அது மாதிரி பாஜகவிற்கு ஒரு நாசத்தை இது உண்டாகும். ஆனால் கோயில் சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்க பல மாநிலங்களில் கிராமம். அதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல, இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. எங்க சேகர் பாபு 1000 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தினா பாராட்டுறதுக்கு ஒரு பாஜக காரன் கிடையாது. இவன் பக்தர்களுக்காக வாழ்றோம்னு சொல்கிறான்ல, ஏதாவது என்னைக்காவது பாராட்டி இருக்கிறானா? அவர் முருகருக்கு மாநாடு போட்டாலும் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ எத்தனையோ குடமுழுக்கு, திருப்பணி, அன்னதானம் எல்லாமே செய்கிறார். அவரை யாருமே பேச மாட்டான். இவனுக்கு உண்மையிலேயே அபகரித்தவர்கள் யாருன்னா, கோயிலை வைத்து கொள்ளையடித்தவர்கள் யாருன்னா, நெடுங்காலமாக கோயிலை வைத்து யாரெல்லாம் வந்து உழைக்காமல் பிழைப்பு நடத்துகிறானோ, கருவறைக்கில் நீ வரக்கூடாது என்கிறானோ, தமிழ் நீச பாஷைன்னு எவன் சொல்கிறானோ, இந்த அயோக்கியர்கள் தான் கோவிலை வைத்து வருடக்கணக்காக நூற்றாண்டுகளாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், இஸ்லாமியர்கள் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்கிறான். உண்மையிலேயே கோயிலை வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் எதுனா இந்த சங்கி கூட்டம் தான். நாங்கள் ஓட்டுக்காக பண்ணலை, மக்களோட நியாயத்துக்காக பண்ணியிருக்கோன்றாங்க. அதைத்தாங்க நான் கேட்குறேன். எந்த இஸ்லாமியர்கள் ஊர்வலம் போனாங்க எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு? யார் திருத்தம் வேணும்னு யார் கோரிக்கை வச்சா? எதிர்கட்சி கோரிக்கை வச்சாங்களா? ராகுல் காந்தி கோரிக்கை வச்சாரா? இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வச்சாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சாரா? செங்கோட்டையன் வச்சாரா? யார் வச்சா கோரிக்கை? எத்தனையோ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற போது இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்கள் உங்கள் கண்களை உறுத்துகிறது. அவர்களுக்கென்று பொது சொத்து இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்திற்கென்று இது போன்ற சொத்துக்கள் இருக்கக்கூடாது. அதை அபகரிப்பதற்கு படிப்படியாக பல்வேறு வழக்குகள், பொய் வழக்குகளின் வழியாக சந்தேகத்தின் பேரால் அதை அரசு சொத்தாக மாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் போட்ட திட்டத்தை பாஜக நிறைவேற்றுவது தான். இது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திருத்த சட்டம். இது வக்ஃப் போர்டுக்கான சட்டம் அல்ல, ஆர்எஸ்எஸ்க்கான சட்டம். இது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமானது. 5 வருஷம் இருந்தால் தான், 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் சொத்து கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ நான் முஸ்லீம்ஸ் வந்து யாருமே சொத்து கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுமா இதனால்? ஏங்க அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அதாவது எந்த வகையிலெல்லாம் இதை தடுக்க வேண்டும். இப்போ நீங்களே சொல்கிறீங்க, ஒருத்தர் இஸ்லாமியர் ஆகிட்டாரு, அவர் வந்து 5 வருஷம் காத்திருந்து தான் அதை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடத்த. அது ஒன்று, நான் முஸ்லீம்ஸுமே கொடுக்க முடியாதான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாங்க, அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அபகரிக்கணும், அவ்வளோதான். ஆட்டையை போடணும், யார் வந்து கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னாங்கல்ல, அடுத்த முன்னாட்டியை பார்க்காம இருக்கிறதாண்டா உனக்கு வந்து உண்மையான பேராண்மை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி பிறர் சொத்தை ஆட்டையை போடுறது தான். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் மசூதிகளின் மீது கை வைத்தார்கள், தர்காக்களை அபகரிக்க நினச்சாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, நீ ஒரு பாபர் மசூதி மேலே கை வச்சதுக்கு தானே நீ அரசியல் பண்ணுவ, ஒரு தர்கா மேலே கை வைக்கிறதுக்கு தானே நீ இவ்வளோ அரசியல் பண்ணுற. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மசூதிகளை அபகரிப்பதற்கு சட்டம் போட்டோம். உன்னால் என்ன செய்ய முடியும் பாரு என்கிற ஆணவத்தோடு அகங்காரத்தோடு ஒரு அயோக்கியத்தனமான சட்டத்தை அவங்க நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இதை ஏற்க மாட்டான். சங்கிகள் வேறு, பக்தர்கள் வேறு. சாமியை வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறவன் பக்தன், சாமியை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறவன் தான் சங்கி. அதனால் சங்கிகளினுடைய இந்த செயலை பெரும்பான்மை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. தமிழக அரசு தனித்திறமன் கொண்டு வந்திருக்கு, அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளை வந்து விஜய் போராட்டம் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சேஞ்சஸ் வருமா? அதாவது விஜயை பொறுத்த வரையில் அவர் ஒரு மதில் மேல் பூனை மாதிரி. அரசியலில் அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திமுக மேலே ஒரு கொலைவெறி பாய்ச்சல் நிகழ்த்துறாரு. ஆனால் ஒன்றிய அரசு என்று வருகிற போது மாண்புமிகு மோடிஜி அவர்களே
இது இந்த ஊர் பல பேருக்கு தண்ணி காட்டினது அப்படிங்கிறாரு. தண்ணி காட்டினது பூரா திராவிட இயக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்தது யாருன்னா திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்துவேன், திராவிட மாடல் அரசை வீழ்த்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பாஜக பக்கம் தன்னை வந்து யாரும் வந்து சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப பாவனையாக பாசாங்காக சில வேலைகளை செய்கிறாரே தவிர அவரிடத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்து பல பேருக்கு இருக்கிறது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மும்மொழி திட்டத்தை வந்து ஏற்க மாட்டோம்னு சொன்னால் திமுக வந்து தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துகிறது, ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறது, அரசியல் ரீதியாக எதிர்வினை ஆற்றுறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றுறாங்கல்ல, அதை போய் பிரதமர்கிட்ட நாங்கள் கோரிக்கையாக கொடுப்போங்கிறாங்க. பல தொகுதி மறுசீரமைப்புனா பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அழைக்கிறாங்க, பிற கட்சிகளை அழைக்கிறாங்க. அப்போது ஒரு பொலிட்டிக்கலாக மைலேஜாக அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்றாங்கல்ல. அறிக்கை விடுவதை தவிர அல்லது எப்பொழுதாவது இருக்கக்கூடிய கூட்டங்களில் தான் மட்டுமே பேசுவது, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போனால் நம்ம வந்து வேஷம் கலைஞ்சிரும், நீலச்சாயம் வெளுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிருமோங்கிற அச்சத்தின் காரணமாக அறிக்கையை கடந்து கள செயல்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? திமுக ஆளுங்கட்சி, அவங்க ஆள் நினைக்கிற கட்சி இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ திமுக இணையான போராட்டத்தை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க? காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது தானே திமுகவே உருவாச்சு. அன்றைக்கு அவங்க பெரிய ஆளுங்கட்சி, அவங்கெல்லாம் பண்ணையார்கள் கட்சி, காமராஜர்லாம் பெரிய தியாகம் பண்ணார், நமக்கு அந்த வரலாறு கிடையாது அப்படின்னு ஒதுங்கி நின்றாங்களா? அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், மொழி போராட்டத்தில் அவங்க முன்னணி வைத்ததுனால தானே அவ்வளோ பெரிய அரசாங்கத்தை அவர்களால் வீழ்த்த முடிஞ்சுச்சு. இப்போ மும்மொழி கட்டாயப்படுத்துகிறாங்க, இந்த இந்தியை திணிக்க பார்க்குறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற நிலைமை இப்போதும் இருக்கிறதுனா ஏன் ஒரு மொழி போராட்டத்தை கையில் எடுத்து விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக நின்று ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய முடியல அவரால்? அவர் ஏன் பனையூர் பங்களாவினுடைய அந்த கண்ணாடி கதவுகள் ஏன் திறக்க மறுக்கிறது? சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கத்தானே இதை காமிச்சுக்கிறாரு. இஃப்தார் போறாரு. அறிக்கை விடுவதன் மூலமாக மட்டுமே அரசியல் செய்யறதுனா, இப்போ இஃப்தார் கலந்துக்கிறதுனால ஒருத்தர் இஸ்லாமியருக்கு ஆதரவாரன்னா அண்ணாமலை கூட தானங்க இஃப்தார் நடத்தினார் பாஜக சார்பா. எல்லா இஸ்லாமியர்களுக்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு அண்ணாமலை தலைமையில் இஃப்தார் நடத்துனாங்க. அதனால இஃப்தார் நடத்துறேன் பூரா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படி அல்ல. அது கொள்கை ரீதியாக அவர்களுக்கு ஒரு துயரம் இருக்கிற போது, பாதிப்பு இருக்கிற போது அதுக்கு களத்தில் நிற்பவர்களை தான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்களே தவிர உதட்டளவில் வந்து அறிக்கையை விடுகிறவர்கள் அப்படிங்கிறத அவங்க யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. திமுக அடுத்து வந்து சிறுபான்மையர் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் போகும். அந்த அளவுக்கு சிறுபான்மையர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக இருப்பதாக யார் சொன்னால்? விஜய் குரூப்பே சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். சிறுபான்மை மக்கள் சொன்னாங்களா விஜய்க்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம்னா? அப்படி கிடையாது. அவருக்கு இன்னும் அரசியலில் இன்னும் வந்து அவர் அரசியல்வாதியாக மாறலை. இன்னும் ஆடியோ லான்ச் பண்ணுறது மாதிரியே தான் இருக்குது விஜயோடைய பேச்சு. இன்னும் 2 பஞ்சு டைலாக்கு 2 டைலாக்கை பேசுகிறாரே தவிர அதை கடந்து அவரால் வந்து நேரடி அரசியல் களத்திற்கு, மக்கள் மன்றத்திற்கு, எந்த கள அரசியலுக்குள்ளேயும் அவர் வரவே இல்லை இன்னும். அதனால் மேம்போக்கான டைலாக் டெலிவரியை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் வந்து அரசியல் நடத்தினார்னா அவருக்கு ஒரு பாஜகவை விடவும் பலவீனமாக தோற்பார் என்பது என்னுடைய கருத்து. நேற்று சட்டசபையில் வக்ஃபுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு ராஜ்யசபாவில் ஓட்டெடுப்பு நடக்க போகுது. அதிமுக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய தனித்தன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள். பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் வந்து மறைபொருளாகவே இருந்து விட்டு நாங்கள் அதிமுக அலுவலகம் திறப்பதற்கு தான் போகிறோம், பார்க்கத்தான் போகிறோம்னு சொல்லிட்டு மாலையில் அமித்ஷாவை பார்த்தபோது ஒரு தலைவனுக்கான நம்பகத்தன்மையை வந்து அவர் இழந்து விட்டார். ரொம்பவும் வந்து இவ்வளவு மலிவான பொய்கள் சொல்லக்கூடியவராகத்தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாருங்கிறப்ப அந்த தலைவனுக்கான எந்த தகுதியுமே இல்லை, நான் தற்குறி தான், நான் தலைவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அந்த தன்மையோடு தான் அவர் நடந்திருக்கிறார். வெளிப்படை தன்மை அவரிடத்துல இல்லை. பாஜகவினுடைய மிரட்டல்களுக்கு அஞ்சி, உருட்டல்களுக்கு அஞ்சி அவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு செங்கோட்டையனையே தலைவராக ஆக்கி விடுவார்களோ, இரட்டை இலையை பறித்து விடுவார்களோ, அமலாக்கத்துறையின் வழியாக, வருமான வரித்துறையின் வழியாக நம்மளுடைய பொக்கிஷங்களை எல்லாம் களவாடி விடுவார்களோ, அதிமுக சார்ந்தவர்களினுடைய பணப்புழக்கம்லாம் இல்லாமல் போய்விடுமோ, 2ஆம் கட்ட தலைவர்களை சிறைக்கு அனுப்பி விடுவார்களோ என்கிற அச்சத்திலே அவர்கள் இருக்கிறார். எனவே எதிர்கட்சியை வீழ்த்தி தாங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். போன முறை அவர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக பாஜகவின் கால்களில் விழுந்து கிடந்தார். இந்த முறை கட்சியை காப்பாற்றுவதற்காக மீண்டும் வந்து அந்த அடமான கடைக்கு வந்து போகக்கூடாத தாலியை வந்து மீண்டும் அடமானம் வைப்பதை போல இன்னும் அறிவிக்கலையே சார். பாஜக கூட்டணி அறிவிக்கலை, மக்கள் பிரச்சனை அறிவிக்கலைனாலும் அவர் வந்து அமித்ஷா அதை தெரிவிக்கிறார்.
அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய இடத்துல இவர் முழுமையாக இல்லை. அவர் முடிஞ்சு தான் பேசுகிறார். அதாவது உன்னை வந்து பகிரங்கமாக அவரால் எதிர்க்க முடியவில்லை, ஏன்னா இவர்களுடைய குடுமி அவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டது. அதனால் அதிமுக வந்து எவ்வளவுதான் வந்து பாஜகவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடைமுறையிலே பாஜகவினுடைய ஒரு தமிழ்நாடு பிரிவை போல தான், ஒரு அணியை போல தான் அவர்களால் செயல்பட முடிகிறது என்கிற அவல நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இங்கு வக்போர்டு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டால் இதை ஆதரிப்பாங்க, அங்கேயே ஆதரிக்க சொன்னாங்கன்னா பாஜகவை ஆதரிச்சிருவாங்க. அதனால் இரட்டை நிலைப்பாட்டிலே வந்து அதிமுக இருக்கிறது. அதிமுகவுக்கு இது ஒரு தேய்பிறை காலம். மீண்டும் வந்து ஒன்று கூடுவார்கள், சேருவார்கள், அப்படி வந்துடுவார்கள், இப்படி வந்துடுவார்கள்னு தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கிறார்களே தவிர அது உண்மையிலேயே அரசியலிலே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? ஒரு பலவீனமான ஒருவனை வந்து தலைவனாக வந்து மக்கள் பார்ப்பார்களா? பலமான ஒருவரை பார்ப்பார்களா? மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவை வந்து தலைவியாக பார்த்தார்கள். ஆனால் யார் காலாவது விழுந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து தற்காத்து கொள்ள வேண்டும், ஆட்சியை காப்பாற்றுவதற்கோ கட்சியை காப்பாற்றுவதற்கோ யார் பாதங்களையாவது பின்பற்ற வேண்டும். எனவே பாதம் தாங்கி பழனிசாமி என்கிற நிலைமையிலே அவர் இருக்கிறார். எனவே அரசியலிலே அவருக்கான எதிர்காலம் என்பது அவர் ராஜ்யத்தை ஆள்வதல்ல, பூஜ்ஜியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவரே நினைச்சா கூட அவரால் எதிர்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு செங்கோட்டையை பயன்படுத்துறாங்க. அவர்கள் நினைத்தால் ஜெயலலிதா எதிர்க்கலையா பிஜேபியை? அவர்கள் ஆளுகிற அரசாங்கங்களை எதிர்க்கலையா? மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிக கடுமையான போராட்டங்கள் அவங்க இல்லையா? சிறைக்கு போவதற்கு அதிமுக காரன் தயாராக இருந்தால், அதிமுகவின் தலைவர்கள் சிறைக்கு அஞ்சாமல் இருந்தால் பாஜகவை எதிர்க்கலாம். ஆனால் இவர்கள் சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். யாருமே சிறைக்கு போக தயாராக இல்லை. சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக என்கிற ஒரு நீண்டகால ஒரு அரை நூற்றாண்டு கடந்த ஒரு இயக்கத்தை அடமான திமுகவாக மாற்றிவிட்டார்கள். அடங்காத திமுகவாக இருந்த அதிமுக இன்றைக்கு அடமான திமுகவாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு கீழ்நிலையிலே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். மீண்டும் வந்து அதிமுக தேராது. அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதின்றீங்க. எடப்பாடிக்காக அண்ணாமலை காவு கொடுக்கப்படுவாரா அல்லது அண்ணாமலைக்காக எடப்பாடி காவு கொடுக்கப்படுவாரா? எடப்பாடியினுடைய கோரிக்கை ஏற்று அண்ணாமலையை தூக்கி குப்பத்தொட்டியில் வீசுவதற்கு தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டார். அவர்களாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதை வந்து காண சகிக்காத காட்சியாக இருக்கக்கூடும்னால பில்டப் சிங்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு சர்க்கஸ் சிங்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரிஜினலாக காட்டுக்குள்ள சிங்கமாக இருக்கிறது வேற, சர்க்கஸில் சிங்கமாக இருக்கிறது வேற. சர்க்கஸ் சிங்கமாக மாறிவிட்ட அண்ணாமலை தானே ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், தொண்டனாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற டைலாக் மூலமாக தன் தோல்வியை, தன்னுடைய அவமானத்தை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை வந்து நம்புவதற்கு அவருடைய கட்சியினுடைய தேசிய தலைமை யாரும் தயாராக இல்லை. அமித்ஷா வந்து எடப்பாடியை தான் நம்புகிறாரே தவிர அண்ணாமலையை நம்புவதற்கு தயாராக. அதிமுக வேணாம் அண்ணாமலை போதுன்னு போஸ்ட் அடிச்சு எல்லா இடத்தையும் ஒட்டிட்டு இருக்காங்க. டெல்லியில் அமித்ஷாக்கு வந்து கம்ப்ளைண்டாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. லெட்டரா பறக்குது வந்து செட்டப் பண்ணது. அது அண்ணாமலையே செட்டிங் பண்ணி எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்ட விடுறாரு. அவருக்கு செல்வாக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரிய அளவில் 36 தொகுதி ஜெயிச்சிருவோம் என்றெல்லாம் பில்டப் கொடுத்தாரு. ஆனால் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியவில்லைங்கிறதுனால இவர் சொல்கிற பொய்களை நம்புவதற்கு அங்கு தேசிய கட்சியில் யாரும் தயாராக இல்லை. அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஒரு பாய் கொடுப்பு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சவுடால் பேர் வழியாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அவரை ஒரு தலைவராகவோ நம்பிக்கைக்குரிய நபராகவோ அவர் கட்சியிலேயே பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இறுதியாக கச்சத்தீவை மீட்க கோரி தமிழக சார்பில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுக அரசு வந்து இத்தனை வருஷமாக மௌனமாக இருந்துட்டு இப்போ ஏன் கொண்டு வருதுன்னு அதிமுக தரப்பில் கேட்குறாங்க. கச்சத்தீவை முதல் முறையாக வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த போதும் திமுக எதிர்த்தது. அதை அந்த பழியை தூக்கி திமுகவின் மீதே போட்டு, தடுக்க முடியாத பழியை தூக்கி திமுகவினுடைய அந்த மாநில அரசின் மீதான பழியாக மாற்றி அதிமுக நெடுங்காலம் அரசியல் செய்கிறது. இப்போ ஏன் கச்சத்தீவை வந்து மீண்டும் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து மீண்டும் சட்டப்பேரவையில் அந்த கருத்தை எழுப்புகிறாருன்னா, கச்சத்தீவை ஒரு மாநில அரசினுடைய சம்மதம் இல்லாமல் கொடுத்தார்கள்ல, நான் இப்போதும் எதிர்க்கிறேன். கொடுத்ததே நீங்க தான்றாங்க. கொடுத்ததற்கான அதிகாரமே மாநில முதலமைச்சர் கிடையாது. இந்தியாவினுடைய அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் அன்றைக்கு இலங்கையினுடைய அதிபராக இருந்தவரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கலைஞர் அவர்களுக்கு எந்த பங்குமே இல்லையே. அதை எதிர்த்தது தான் அவருடைய பங்கே தவிர பேரளவுக்கு தான் எதிர்த்தாரு. பேரளவுக்குன்னா அவருக்கு அவருடைய அதிகாரம் இல்லை, அவ்வளோதானே. அவர் என்ன செய்ய முடியும்? போய் அவர் வந்து ஒப்பந்தத்தை வந்து அவர் வந்து கிழித்து போட முடியுமா? அவர் எப்படி அந்த இடத்துல போய் அவங்க முடிவு செய்கிறாங்க. ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர், ஒரு பிரதம மந்திரி முடிவு செய்யும் போது அதை எதிர்க்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அவர் உடன்பட்டார்னா அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லலாம். அவர் வந்து தாரை வார்ப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார்னா நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சூழல் வந்து கலைஞர் எப்பொழுதுமே இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒன்றிய அரசு செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு
இந்த ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கல. 3வது முறையாக நீங்கள் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கீங்கள. அதிகாரம் மிக்கவர்கள் மோடியை பார்த்து உலக நாடுகளே அச்சப்படுகிறது, பயங்கரவாதம் எல்லாம் ஒளிந்து விட்டது என்றெல்லாம் பல கட்டுக்கதைகளை அடுக்குகிறார்கள்ல. வல்லரசாக இந்தியா மாறிவிட்டது என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு யோக்கியதை இருந்தால் மீட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. அவ்வளோதான் கேட்குறது. சரி சார், 10 வருஷம் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்துட்டு இப்போ வந்து திருமணம் அதாங்க நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கிருவான். காங்கிரஸோட கூட்டணியில் இருந்துட்டாங்க, அவங்க மீட்டு கொடுக்கல, அதை மீட்டு அவங்களால முடியலை, காங்கிரஸ் வேணாங்கிறதுக்கு தானே இல்லை பாஜகவுக்கு வந்து இந்திய வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அவரோட வலிமை மிக்க தலைவர்னு, வலிமை மிக்க 56 இன்ச்சா இருக்கிறவர் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டு நிரூபிச்சுட்டு தமிழர்கிட்ட ஓட்டு வாங்கிட்டேன். கச்சத்தீவை மீட்டு கொடுத்தவர் இந்திய பிரதமர் தான் மீட்டு கொடுத்தாரு, மோடி தான் மீட்டு கொடுத்தாருன்னு சொன்னால் பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்கும்ல. நீங்கள் தைரியமான ஆளாச்சே, திறமையான ஆளாச்சே, தகுதியான ஆளாச்சே, மீட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிக்கங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் நன்மதிப்பு பெறுங்க பார்ப்போம். அதை தான் கேட்குறாரு தமிழ்நாடு. தவற ஒத்துக்கிட்டு கேட்டால் பரவாயில்ல, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி தவற ஒப்புக்கொள்ள முடியும்? இந்திய அரசு எடுத்த முடிவுக்கு, அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு, ஒரு மாநில அரசின் மீது, அதாவது பண்ணையாறு செய்த படுகொலைக்கு வந்து கூலி வேலை பார்க்குறவன் வந்து அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளணும் சொல்வதை போல, மத்திய அரசாங்கம் செய்த தவறுக்கு மாநில அரசை வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதே மூல அயோக்கியத்தனமானது. ஒரு மாநில முதலமைச்சருக்கு சுதந்திர நாளிலே கொடியேற்றுவதற்கு கூட அதிகாரம் இல்லை. கலைஞர் தான் வந்து முதல் முறையாக அதுக்கு கோரிக்கை வச்சு கொடியேற்றுவதற்கான அதிகாரம். அப்போ அந்த அளவுக்கு தான் மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத அரசியல் கூமுட்டைகள் எப்பொழுதுமே கலைஞர் மீது பழி சுமத்துறாங்க. நடைமுறையில் அப்படி கலைஞருக்கு அப்படி ஒரு அதிகாரம் இல்லை. அவர் அமைதி படையை கூட திரும்ப வரவேற்பதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, மறுத்தார். என் தமிழர்களை கொன்று குவிக்கிற அமைதிப்படையை நான் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு கலைஞர் சொன்னார்ல. அந்த கலைஞரை பார்த்து நீ தான் ஈழத்தமிழர்களுக்கு எதிரி, நீ தான் கச்சத்தீவை கொடுத்த என்று போலி தமிழ் தேசியவாதிகளும் அதிமுக காரனும் தொடர்ந்து பொய் சொல்கிறான். இந்த பொய் இன்னும் எடுபடாது என்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த கண்டன தீர்மானம். இந்த ஒரு கேள்வி நியாயமா இல்லையா? 10 வருஷம் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கீங்க, அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ 4 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு இப்போ திருவண்ணாமலை. அது ரொம்ப பேர் என்ன பேசுவான்னா, நீங்கள் பாருங்கள் பல தீண்டாமை கொடுமையெல்லாம் நடக்குது, அது நடக்குது இது நடக்குது. உதயநிதி மட்டும் அமைச்சராகிட்டாருமா ஒருத்தன் என்கிட்ட சொன்னா ஒருத்தன். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜாதிய வன்கொடுமை எல்லாமே தீர்ந்த பின்பு தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து அமைச்சராகணும்னு சொல்ல முடியுமா? அவர் சட்ட அமைச்சராக இருந்தாரா இல்லையா? அரசியல் சாசனத்தை எழுதக்கூடிய இடத்துல இருந்தேன். சாதியை ஒழிச்சிட்டியா, நீ எதுக்கு போய் சாசனம் எழுதுறேன்னு கேட்க முடியுமா? ஏன் சட்ட அமைச்சர்? அப்படி கிடையாது. இது நெடுநாள் பிரச்சனை. அவருக்கு ஒரு அதிகாரம் வழங்குறதை வைத்துக்கொண்டு அவர் மக்களுக்கு என்ன செய்தார், நன்மை செய்தாரா இல்லையா, அதை தானே நம்ம பேசணும். அதை விட்டுட்டு கச்சத்தீவை வந்து நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தாங்க, இந்திரா காந்தி கொடுத்தாங்க, இவர் கூட்டணி வந்து இவர் அதற்கு பின்னால் உள்ள காலகட்டங்களில் அரசியல் கூட்டணி வச்சுருந்தாங்க, அதுக்காக வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்கிறதுனாலே அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாதுல்ல. கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு நடைமுறை. அதனால் வந்து அவர் தொடர்ந்து அவருடைய கொள்கையை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கச்சத்தீவை மீட்பது தான் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, திமுகவினுடைய கோரிக்கை. அதை மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இதை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்க மோடி அவர்கள் வந்து பெற்று தருவாரா அப்படிங்கிறத அண்ணாமலை போன்றவர்களோ புதிதாக வந்து கூட்டணிக்கு மீண்டும் சேர்வதற்கு தயாராக எடப்பாடி பழனிசாமியை கேட்டு சொல்லட்டும். சாத்தியம் நினைக்கிறீங்களா? பிரதமர் வந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போக போறாரு, அதுக்கு முன்னாடி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருங்க. சர்வ வல்லமை பெற்றவர்கள், மிகப்பெரிய அதிகாரத்தினுடைய உச்சாணி கோப்பிலே உட்கார்ந்துருக்கிறவர்கள்ங்கிற அடிப்படையில் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கட்டும். நடக்குமா நடக்கலையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். அந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் தொடங்கட்டுமே. அதற்கு அவர்களுக்கு தமிழர்கள் மீது அவர்களுக்கு உண்மையிலேயே பற்று இருக்கா, உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கட்டும்.